அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ப்ராவர்ப் பார்ப்போமாங்க. Too much of anything is good for nothing. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரி, எந்த விஷயத்துக்கெல்லாம் இது பொருந்தது அப்படின்னு பார்க்கலாமாங்க. அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? வயிறு தொப்பை போட்டுருமா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருமா? அளவாக சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்து பண விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதம் சம்பளம் வந்துட்டு 20 நாளைக்குள்ளே எல்லா சம்பளமும் தீர்ந்து போயிடும். அப்புறம் மீதி 10 நாளைக்கு மற்றவங்க யார்கிட்டயாச்சும் தான் கடன் வாங்கணும். புரிஞ்சிச்சாங்க? அடுத்து கவலைப்படும். அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டோன்னா நமக்கு தான் நோய் வந்து சேரும். இது என்னோட ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. எமோஷன்ஸ் ஹெல்த்தோட எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு. கோவப்படுறது, அதிகமாக கோவப்பட்டோன்னா மறுபடியும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு தான் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அளவாக கோவப்படுங்க. கோவப்படவே கூடாதுன்னு சொல்ல, தேவையான இடத்துல கோவத்தை காட்டுறது நல்லது தாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அடிக்கடி கோவப்படுறவங்களாம் இருக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எதுவுமே அதிகமாக பண்ணோம்னா நமக்கு எப்பொழுதுமே பிரச்சனையில தான் வந்து முடியும். பேசுறது கூட எடுத்துக்கோங்கள, ரொம்ப தொண அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் யாருக்குமே பிடிக்காதுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதை சொன்னாலும் நச்சுன்னு பேசுறவங்க தான் நிறைய பேரை கவருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அளவுக்கு அதிகமாக நம்ம பண்ணால் அது எப்படி நமக்கு ஆபத்தில் கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அளவாக இருப்போம், வாழ்க்கையில் வளமாக இருப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.